நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம். நாகும் 1வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரத்தின் 12வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூரணமடைந்து அநேகராயிருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள், அவன் ஒழிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் இந்த வார்த்தையை கிருபையாய் தந்தார். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி இந்த சிறுமைப்படுத்தினேன் என்ற வார்த்தைக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு அர்த்தம், உன்னை நான் தண்டித்தேன், இனி உன்னை தண்டிக்க மாட்டேன். தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற சிக்ஷை என்பது தற்காலிகமானது. இந்த கிருபையின் காலத்திலே தேவன் சிக்ஷிக்கிறதின் நோக்கம் என்ன தெரியுமா? போன வாரம் செய்தியின் தொடர்ச்சியை தான் நாம் இந்த வாரத்தில் கேட்க போகிறோம். 1-2 வசனங்களை தொட்டுவிட்டு இந்த வார செய்திக்குள்ளே வர விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 11:32 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். கர்த்தர் நியாய தீர்ப்பின் நாளிலே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிற அந்த கூட்டத்திலே அவருடையவர்களை அவர் பார்க்க விரும்பவில்லை. எனவேதான் இந்த கிருபையின் காலத்தில் தேவனால் சிட்சிக்கப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் நியாய தீர்ப்பின் நாளிலே தப்பித்துக் கொள்ளுகிறார்கள். அதனாலதான் நீதிமானுக்கு பூமியிலே சரிக்கட்டப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று. இந்த மனம் திரும்புதல் என்பது ரொம்ப முக்கியமானது. அதனால வேதத்துல அதிகமாய் வருகிற வார்த்தைகளில் ஒன்று, நீ திரும்பு, நீ திரும்பு, நீ திரும்பு, நீ திரும்பு. நாங்க தான் ரட்சிக்கப்பட்டுட்டோமே. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் கடைசி நாட்களிலே கர்த்தர் அதிகமாய் வலியுறுத்தி பேசுகிறார், நீ மனம் திரும்பு என்று. சபைகளுக்கு சொல்லும் போது எபேசு சபை துவங்கி லவோதிக்கேயா சபை வரைக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். நீதிமொழிகள் 13:24 சொல்லப்பட்டிருக்கிறது, பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவனிடத்தில் அன்பு கூறுகிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். தேவனால் சிட்சிக்கப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். தேவன் நம்மேல் வைத்த அன்பின் அடையாளத்தில் ஒன்று என்ன தெரியுமா? நமக்கு தயவு பாராட்டுவது மாத்திரமல்ல, நமக்கு கிருபை பாராட்டுவது மாத்திரமல்ல, நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, நாம் தடுமாறும் போது, நாம் தவறும் போது தேவனால் சிட்சிக்கப்படுகிறதும் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுவதின் அடையாளத்திலே ஒன்று. அப்ப தவறுகிற எல்லாரையும் சிட்சிக்கிறாரா என்று பார்த்தால் இல்லை. தடுமாறுகிற எல்லாரும் சிட்சிக்கப்படுகிறார்களா என்று பார்த்து இல்லை. துன்மார்க்கனுக்கு அதற்கேற்ற தண்டனை அவனுக்கு கிடையாததினாலே அவன் துணிந்து நடக்கிறான், துணிகரம் கொள்ளுகிறான் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஆனால் ஒரு தேவ பிள்ளை தவறும் போது, தேவனை ஆராதிக்கிற, தேவனுக்கு கீழ் இருக்கிற, தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட, தேவனை அப்பா என்று அழைக்கிற ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில தடுமாற்றங்கள் வரும்போது தேவன் என்ன செய்கிறார்? சிட்சிக்கிறார். என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தேவனால் புகழப்பட்ட தாவீது வாழ்க்கையில தாவீது சொல்லுகிறார், நீர் என்னை முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி அப்படிங்கிறார். என்ன நீங்க முன்னாடியும் பின்னாடி நெருக்கிறீங்கப்பா, நெருக்கி உம்முடைய கரத்தை என்மேல் வைக்கிறீர். கரத்தை கர்த்தர் எப்படி வைத்தாரா? 32வது சங்கீதத்தில் சொல்லுகிறார், உம்முடைய கரத்தை, உன் கரம் என்மேல் எப்படி இருக்கிறதா? பாரமாய் பாரமாய் இருக்கிறது. ஏன் இப்படி நடத்துகிறார்? அந்த மகிமையில் அவரை தரிசிக்கும் நாளிலே நாம் அவரோடு காணப்பட வேண்டும் என்பது அவருடைய பெரிய நோக்கமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரையும் இப்படிதான் நடத்துகிறாரா? இல்ல. பல நேரத்தில் நமக்கு தோணும், என்ன மட்டும்தான் ஆண்டவர் இப்படி செய்கிறார், எனக்கு மட்டும்தான் இப்படி செய்கிறார். ஏன் தண்டிக்கிறார்? ஏன் சிட்சிக்கிறார்? தேவ பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள், சிட்சை தற்காலிகமானது.
நித்திய கால தண்டனைக்கு தப்பும்படியாய் தற்காலிகமாய் சிக்ஷிக்கிறார். நேரம் நமக்கு வேகமாய் போகிறது. சில வார்த்தைகளை கொஞ்சம் அழுத்தி, இந்த செய்தி கொஞ்சம் வேகமா போய் சில வார்த்தைகளை கொஞ்சம் அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். நல்ல கவனமா கேளுங்க. இன்னும் ஒரு 55 நிமிடங்கள் அல்லது ஒரு மணிக்கு மேக்சிமம் இருக்கிறது. கண்டிப்பாய் கவனிக்க வேண்டிய கர்த்தருடைய வார்த்தை. ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன். பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். ஆண்டவர் இந்த பூமியில வந்தது எல்லாருக்காக. ஆண்டவர் இந்த பூமியில ரத்தம் சிந்தினது எல்லா மனுக்குலத்துக்காக. ஆனா எல்லாரும் இந்த ரட்சிப்புகள் வந்தாங்களா அப்படின்னு காட்ட இல்ல. ரோமர் 8 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, எவர்களை கர்த்தர் முன் குறித்திருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார், எவர்களை கர்த்தர் அழைத்திருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் நீதிமான்களாக்கி இருக்கிறார். அப்படி என்றால் இன்னைக்கு நானும் நீங்களும் இந்த மீட்புக்குள் வர காரணம் என்ன? தேவனால் நாம் முன் குறிக்கப்பட்டிருக்கிறோம். இது நம்மால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஹalleluya. ஆண்டவர் சொன்ன உங்களை மாத்திரம் அறிந்தேன், ஆகையால் நான் உங்களை தண்டிப்பேன் அப்படிங்கிறார். நான் உங்களை மாத்திரம் அறிந்தேன், ஆகையால். நல்ல கவனமா கேளுங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனிடத்தில் தேவனுடைய எதிர்பார்ப்பு அதிகம். தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொருவர் மேலும் தேவன் எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் மேல் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், ஆண்டவர் நம்புகிறார். ஆமென். அந்த திராட்சை தோட்டத்தின் நடுவில் ஒரு அத்தி மரத்தை குறித்து இயேசு ஒரு உவமையை சொல்லுவார் அல்லவா? லூக்கா 13 அதுல 3 வருடம் வந்து பார்க்கும்போது அந்த தோட்டக்காரர் சொல்லுவார், இது கனி இல்ல, இதை வெட்டி போட்டுரு. அப்படி சொல்லும் போது அதை பராமரிக்கிறவர் வந்து சொல்லுவார், இந்த 1 வருஷமும் பார்க்கலாமே, இந்த 1 வருஷம் பார்ப்போம், அதுக்கு நான் என்னெல்லாம் செய்யணுமோ அதை நான் செஞ்சிடறேன். அது கனி கொடுத்தா சரி, கனி கொடுக்கலன்னா வெட்டிடலாம். இப்படி ஒவ்வொரு வருஷமா நமக்கு கிடைக்க காரணம் என்ன தெரியுமா? ஆமே, நம்மை அழைத்தவர் பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மை தேவன் தெரிந்தெடுத்தார். நீங்க நிறைய பேட்ச் உங்க லைஃப்ல பார்த்திருப்பீங்க. ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்திருக்கீங்க. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? அடுத்து காலேஜ் பார்த்திருப்பீங்க. அடுத்து உங்க ஃபேமிலி சர்க்கிள். சிலர் ஒரே பிறந்து வளர்ந்து கடைசி வரை ஒரே இடத்துல இருப்பாங்க. சிலர் ஷிஃப்ட் ஆயிருப்பாங்க. மேரேஜுக்கு அப்புறம் ஷிஃப்ட் ஆனவங்க உண்டு, வேலை நிமித்தம் ஷிஃப்ட் ஆனவங்க உண்டு. நம்ம லைஃப்ல எத்தனையோ பேரை பார்த்துட்டோம், எத்தனையோ பேரோட பழகி இருக்கிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? எல்லாரும் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்களா? இல்ல. அது நடுவில் என்னை உங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்து இருக்கிறார்னா, ஆமென், ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு அதிகம். ஆண்டவரே என்ன தண்டிக்கிறீங்க, என்ன சிட்சிக்கிறீங்கன்னா, ஆண்டவர் சொல்ற பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம். எந்த ஒரு காரியத்துக்கு நம்ம யாருங்க தெரிந்தெடுப்பா? நம்ம யார் தெரிந்தெடுப்பா? அடுத்து எலெக்ஷன் வரப்போதுல நின்னு பாருங்க, உங்க வீட்டில் உள்ள ஓட்டே விழாது. யார் தெரிந்தெடுப்பா? ஒவ்வொரு எத்தனையோ துறைகள் இருக்கிறது அல்லவா, யார் நம்மளை தெரிந்தெடுப்பா? ஆனா நிலையான ராஜ்யத்துக்கென்று இந்த நிலையில்லாத பூமியில பிறந்து வாழ்ந்த என்னையும் உங்களையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் இது தேவன் நம்மேல் பாராட்டின மிகுந்த கிருபை அல்லவா? தெரிந்தெடுத்தார். ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்கள் நிமித்தமும். தேவனுடைய எதிர்பார்ப்பை மீறி செய்கிற செயல்கள் எல்லாமே பாவம், அநீதி எல்லாம் பாவம். ஒரு தேவ பிள்ளை தேவனுக்குள் வந்ததும் அவன் புது சிருஷ்டி ஆகிறான். எப்பொழுது ஒருவன் புது சிருஷ்டி ஆகிறானோ அவனுக்குள்ள உத்தரவாதம் வருகிறது. ஆண்டவர் சொல்றார், முந்தினவைகள் நினைக்கப்படுவதில்லை. ஏன்னா முன் செய்த பாவங்கள் நம்மை கழுவிட்டான். இனி சத்துரு வந்து உன்னை பத்தி எனக்கு தெரியாது, நீ பழைய ஆள், நீ அவன் தானே சொல்லும் போது அந்த ஆள்லாம் செத்தாச்சு. ஆமே.
நீ ஸ்கூல் படிக்கும் போது என்ன பண்ண தெரியல, அவன் செத்தாச்சு, அந்த அவன்ல செத்தாச்சு. நாம் ஞானஸ்நான உடன்படிக்கை செய்யும் போது கிறிஸ்துவுடனே கூட என்ன செய்யப்பட்டோம்? அடக்கம் பண்ணப்பட்டோம். இப்பொழுது அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களாய் புது சிருஷ்டியாய் உருவாக்கப்பட்டு தேவ சமூகத்தில் நிற்கிறோம். இப்பொழுது நாம் உத்தரவாதம் எடுத்து எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் என்னை சுற்றி நெருங்கி நிற்கிற பாரத்தையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு நான் இலக்கை நோக்கி இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடி. இதுல யாரு ஃபர்ஸ்ட்ங்கிறதே கிடையாது. இதுல லாஸ்ட் வரை நிக்கிறது தான் ஃபர்ஸ்ட். என் வாழ்க்கையில நான் கடைசி ஸ்டெப் எடுத்து வைக்கணும். சோ இதுக்கு இடையில நான் ட்ராக் மாறுறேனாலே நான் விழுந்துட்டேன்னு அர்த்தம். ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போதே தட்டுறார். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீரனை நெருக்கி உடைய கரத்தை என் மேல வைத்து கொஞ்சம் வழி மாறும் போது கர்த்தர் கூப்பிடுகிறார், நீ திரும்ப. 4வது அதிகாரத்தில் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் அதனுடைய 6 முதல் நீங்க கவனிச்சீங்கன்னா கர்த்தர் எப்படி சிட்சிக்கிறார். முதலாவது அப்பக்குறைவை கட்டளை எடுக்கிறார். அப்பக்குறைவு எதுக்கு அப்படி பண்றார் அப்படின்னா, நீ பட்டினி கிடந்து சாகு என்பதற்காக அல்ல, ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாம போயிட்டீங்க. சில குறைவை கர்த்தர் கட்டளையிடுறார். ஆண்டவர் தேவ பிள்ளைகளை பனிஷ் பண்றது பாத்தீங்கன்னா சிம்பிளா தான். வீட்டிலே அப்படிதான். நாங்க இங்க பாரு, நீ இப்படி ஒழுங்கா படிக்கலன்னா உனக்கு இன்னைக்கு சாப்பாடு. இன்னைக்குள்ள பிள்ளைங்கிட்ட அப்படி சொல்ல முடியாது. அப்படி சொன்னா ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு பிள்ளைங்க போயிடும். ஏன்னா சின்ன வயசுலேயே எல்லா டேஸ்டையும் நம்ம பண்ண வச்சிட்டோம். எல்லா ஃபுட்டுக்கு டேஸ்டையும் நம்ம பண்ண வச்சிட்டோம். ஆண்டவர் பாருங்க, எடுத்ததும் கவிழ்க்கல. நீங்க நல்ல கவனிக்கணும் இந்த வார்த்தைகளை. முதல்ல அப்ப குறைவை கட்டளையிட்டார். 3 வேளை அவனுக்கு சாப்பாடு இருக்கு, ஒரு வேளை கட் பண்ணு, ஒரு நாளை கட் பண்ணு. அவன் அப்பொழுதாவது உணர்வானா பார்ப்போம். அப்ப குறைவை கட்டளையிட்டதும் இல்ல, திரும்பல. அடுத்து கர்த்தர் என்ன செய்கிறார்? 7-8 வசனத்துல மழையை தடுக்கிறார். இதுவும் அல்லாமல் அறுப்பு காலம் வர இன்னும் 3 மாதம் இருக்கும்போது மழையை நான் தடுத்தேன். மழையை தடுக்கிறார். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போயினீர்கள். அதுக்கப்புறம் திரும்பல. இப்ப பனிஷ்மெண்ட் லெவல் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது. எடுத்ததும் பிள்ளை அடிப்போமாங்க? இல்ல, ஃபர்ஸ்ட் எப்படி பேசி பார்ப்போம், அடுத்து டோனை மாத்துவோம், அடுத்து கண்ணை உருட்டுவோம், அடுத்து பல்ல கடிப்போம். அதாவது ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை அடிக்கிறாங்கன்னா இதுக்கு மேல வேற வழியே இல்ல. ஆனா அதே நேரத்தில் இவனை அடிச்சாலும் இவன் திருந்த மாட்டான் தகப்பனுக்கு தெரிஞ்சிட்டுனா அந்த பிள்ளையை விட்டுருவாங்க, அடிக்க மாட்டாங்க. இன்னைக்கும் கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார்னா நம்ம மேல கர்த்தருக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. ஆமென். இப்ப மழையை தடுக்கிறார். மேல பெய்த அந்த ஆசீர்வாதம் கொஞ்சம் ஸ்டாப் ஆகுது. வர வேண்டிய நன்மைகள்லாம் பிளாக் ஆகுது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன தடுமாற்றம், ஒரு சின்ன குறை வரும்போது நம்ம உணர்த்தப்படுவோம் என்றால் அநேக தண்டனைகளுக்கு நாம் எப்பொழுதோ தப்புவிக்கப்பட்டிருப்போம். அப்ப குறைவு. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு படாது என்று இருக்க. ஏன் வாழ்க்கையில அப்ப ஏன் குறைவு வருது? இன்னும் ஏன் குறைவு வருது? சிங்க குட்டிகளுக்கே குறைவு வராதான். அது கத்துனாலே ஆகாரம் ஃப்ரெண்ட்ல விழுமா. அவ்வளவு பவர் இருக்கு சிங்கத்துக்கு. அப்படி ஒரு மேன்மையை கர்த்தர் சிங்கத்துக்கு கொடுத்திருக்கிறார். எங்கிருந்தாவது இரையை வேட்டையாடி கொண்டு பால சிங்கங்களுக்கு தாய் சிங்கம் கொடுத்துரும். அவ்வளவு அது கர்ச்சித்தாலே விழுந்துருமா. அவ்வளவு பவர்ஃபுல்லான அந்த சிங்க குட்டிகளுக்கு கூட ஒருவேளை பட்டினி வரும்,
ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இது பைபிள் ஆம் அல்லவென்றல்ல, பைபிள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அப்படி இருக்க ஏன் வாழ்க்கையில குறை? அங்க திரும்பணும். அங்க நம்ம வாழ்க்கையில அந்த இளையகுமாரன் வாழ்க்கையில குறைவுபட துவங்கும் போது தகப்பன்கிட்ட திரும்பி இருக்கணும். திரும்பல நம்ம வேற காரணங்களை சொல்லி இன்னும் கர்த்தரிடத்துல திரும்பாம இருக்கும்போது, இப்பொழுது அடுத்து அறுப்பு காலம் வர இன்னும் 3 மாசம் இருக்கு. 3 மாசத்துல நான் 3 மாசத்துல செட்டில் பண்ணிடுறேன், எனக்கு 3 மாசத்துல வர வேண்டிய நன்மை இருக்கிறது, அப்படி இருக்கிறது பார்த்துட்டு இருக்கும் போது மழையை தடுக்கிறார். அவர் மனசுல இருக்கிறது ஒன்னே ஒன்னது, என் பிள்ளை திரும்பிடணும். எந்த தகப்பனும் பிள்ளை கெட்டு போக எந்த நன்மையும் கொடுக்க மாட்டாங்க. பிள்ளை வாழ்ந்திருக்க தான் நன்மையை கொடுப்பாங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆனா இன்னும் திரும்பல. இப்ப பனிஷ்மெண்ட் லெவல் கொஞ்சம் கூடுது. அடுத்து கர்த்தர் என்ன செய்கிறார்? 9வது வசனத்தை வாசிங்க. கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் உங்களை தண்டித்தேன். நான் தண்டித்தேன். பனிஷ்மெண்ட் லெவல் கொஞ்சம் கூடுது. ஆகிலும் என்னிடத்திலே திரும்பாமல் போனீர்கள். இன்னும் இருதய கடினம். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்திலே உண்டானதற்கு ஒத்த கொள்ளை நோயை உங்களுக்குள் அனுப்பினேன். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள். அப்போ இந்த வேதனை மேல வேதனை கூடுறதுக்கு ரீசன் என்னன்னா, அவர் கூட்டல்ல, நம்ம அவரை கூட்ட வைக்கிறோம். நீ திரும்பல. அடுத்த வசனம் பாருங்க. சோதோமையும் கோமாராவையும் தேவன் கவிழ்த்து போட்டது போல உங்களை கவிழ்த்து போட்டேன். யாரு சொல்றார் தெரியுமா? பூமியில் உள்ள சகல வம்சங்களிலும் நான் உங்களை மாத்திரம் அறிந்தேன் என்று யாரை தெரிந்தெடுத்தாரோ. ஏன் இதை முதல்ல ஆண்டவருக்கு செய்யலாம் அல்லவா? செய்யல. இது அவருடைய சித்தம் அல்ல, இது அவருடைய விருப்பம் அல்ல. ஆனால் நம்முடைய இருதய கடினம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? திருவிருந்து அன்னைக்கு வந்து கொஞ்ச நேரம் அழுதுட்டு ஆண்டவரே மன்னியும் சொல்லிட்டு அப்பமும் ரசம் குடிச்சிட்டு போனா எல்லாம் சரியாயிரும் நினைச்சிட்டு இருக்கிறோம். தேவன் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார், நம்முடைய கிரியைகளை பார்க்கிறார். யோனா புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் 3வது அதிகாரத்தில் ஜனங்கள் எல்லாம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றாங்க. எப்படி ஜெபம் பண்றாங்க? 8வது வசனத்தை வாசியுங்கள். மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் பொல்லாத வழியையும் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவுள். இதான் உபவாசம். இப்படி இருக்கணும். வயிற்ற பட்டினிக்கு போடுவது மட்டும் அல்ல, சில கிரியைகளை விட்டு ஓய்ந்திருக்கணும். உபவாசத்திலிருந்து சத்தமா கூப்பிடுறதோட நிறுத்திடக்கூடாது. தம் பொல்லாத வழியையும் தம் கைகளில் உள்ள கொடுமையை விட்டு திரும்ப கடவர்கள் என்று சொல்லி ராஜா கட்டளையிடுகிறார். எல்லாரும் அப்படியே செய்யும் போது 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்கள் சத்தத்தை கேட்டு என்றல்ல, கிரியைகளை பார்த்து தேவன் அவர்கள் சத்தமா கூப்பிட்டதை பார்த்து என்றல்ல, தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். கிரியைகளை பார்த்து நான் சர்ச்சுக்கு வரேன், ஒயிட் ட்ரெஸ் போட்டு தான் வருவேன், எல்லாம் செய்வேன், ஆனால் என் வாழ்க்கை இன்னும் கர்த்தரிடம் திரும்பாமல் இருக்குமானால், என் வாழ்க்கையில் என்னுடைய இருதய கடினம் அவரிடத்திலிருந்து அனுபவிக்க வேண்டிய நன்மையை அனுபவிக்க விடாதபடி என் வாழ்க்கையை காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. கடைசியில பாருங்க, சோதோம் கோமராவை போல. சோதோம் கோமராவுக்கு என்ன செய்தார் தெரியுமா?
இதுதான் மற்ற பட்டணத்துக்கும் அவருடைய ஜனத்துக்கும் செய்கிற வித்தியாசம். சோதம் கோமராவுக்கு முதல்ல அப்பத்தை பிளாக் பண்ணல, தண்ணீரை பிளாக் பண்ணல. சோதம் கோமராவை அழிக்கிறதுக்கு முந்தின நாள் வரைக்கும் அந்த பட்டணம் செழிப்பாதான் இருந்துச்சு. ஆதியாகமம் 13:10 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டார். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசம் போலவும் இருந்துச்சாம். அதன் அர்த்தம் நாங்க ஒரு குறையும் கிடையாது அங்கெல்லாம். ஆனா அங்க ஜனங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? 13வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதே 13:13 ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாயிருந்தார்கள். ஒருத்தன் மகா பாவி எப்ப மாறுவான் தெரியுமா? பாவி என்கிற நிலையிலிருந்து ஜம்ப் பண்ணி. ஏன்னா அவனுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, பாவத்துக்கு மேல பாவத்தை கூட்டுறான், ஆண்டவர் கண்டுக்கவே இல்லை. ஆனா இந்த பக்கம் பார்த்தா பாவத்தை நினைச்சாலே அப்போ ஸ்டாப் ஆகுது. ஒரு சின்ன காரியம் செய்யலான்னு பார்த்தாலே மழையை தடுக்கிறார் ஆண்டவர். அவன் எவ்வளவு துணிகரமா பண்ணிட்டு இருக்கிறான், அவனை ஏன்னு கூட கேட்கல. இதுதான் ஆசாபின் புலம்பலா இருந்துச்சு. சங்கீதம் 73:4 ஆசாப் என்ன சொல்லுகிறார் கேளுங்கள். சங்கீதம் 73:4 மரண பரியந்தம் துன்மார்க்கர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியா இருக்கிறது. இன்னைக்கு இதை மட்டும் தானே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த துன்மார்க்கனுக்கு என்ன இல்லை தெரியுமா? இங்க இடுக்கண்கள் இல்லை, அது உண்மைதான். அதே நேரத்தில் அவனுக்கு மகிமை இல்லை. இந்த பூமியில எல்லாத்துக்குமே இன்னொரு மாற்று இருக்கிறது. நான் ஒரு 12th படிக்கும் போது நம்ம என் பிள்ளைக்கு இந்த கோர்ஸ் வேணும், அல்லது பிள்ளைங்க விரும்புவாங்க நான் படிச்சா இதுதான் படிக்கணும். அந்த சீட்டு கிடைக்கல இல்ல. உடனே அந்த பிள்ளைங்க 12th படிப்பை முடிச்சிருவாங்களா? இல்ல. இன்னொரு மாற்று இருக்குல்ல, இன்னொரு மாற்று இருக்கு. வேற ஒரு கோர்ஸ் எடுத்து சேர்ந்துடுறாங்கல்ல. பார்த்தா இந்த வேலை தான் பார்க்கணும், அந்த வேலை கிடைக்கல. வருத்தம் தான், வலிதான், வேதனை தான். கொஞ்ச நாள் அழுவோம், அதுக்கப்புறம் இன்னொரு வேலையை பார்த்து போறோம்ல. இந்த இடத்துல வீடு வாங்கணும், இந்த இடத்துல லேண்ட் வாங்கணும், பார்த்துட்டே இருக்கிறோம். கடைசியில் எல்லாம் நெருங்கி வர்றது மாதிரி இருக்கு, கைவிட்டு போச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும். ஆனா அதுக்கு இன்னொரு மாற்று இருக்குல்ல, இன்னொன்னு வாங்குறோம். இந்த பூமியில எல்லாவற்றுக்குமே ஒரு மாற்று உண்டு, ஆனா மகிமைக்கு மாற்று கிடையாது. ஆமே. இங்க ஒரு வீட்டு ஒரு கம்பெனில போய் ரெஸ்யூமே கொடுத்து அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க, இன்னொரு கம்பெனில எடுத்துக்க போறான். ஆனா பரலோகம் தள்ளிட்டா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு இது போயிட்டு அவன் நல்லா தானே இருக்கிறான். சோதம் பட்டணம் அழியறதுக்கு முந்தின நாள் வரை நல்லா தான் இருந்துச்சு, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதனால அந்த தூதர்கள் வந்தப்பவே தூதர்களிடத்துல பாவம் செய்ய வராங்க. எவ்வளவு பொல்லாப்பு நிறைந்த பட்டணம். அந்த பட்டணத்துக்கு அடின ஒரே அடி, அது அழிவதற்கான அடி, அது பெரிய தண்டனை. ஆனா தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற தண்டனை என்பது அழிவதற்கான தண்டனை இல்லை, தேவனிடத்துல திரும்புவதற்கான. இப்ப கடைசியில சோதோம் போல ஏன் கவிழ்க்கிறார்னா, மத்தேயு 11வது அதிகாரத்துல 20 முதல் 24 வரை உள்ள வசனங்களிலே கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள துவங்கினார். 23 வாசிங்க. வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே, பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்தால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்குமே. அத நான் ஒரே அடி அடிச்சிட்டேன். நான் ஒன்ன சிக்ஷித்தது போல சிக்ஷித்திருந்தா அது நிலைச்சிருக்கும்பா. ஆனா நீ அப்படி செய்யல. சோதோமை பார், சோதோமுக்கு கொடுக்கப்பட்ட கிரேஸ் பீரியட் ஒன் டே, ஒரே நாள் தான். அந்த இடத்துல போய் தூதர்கள் போறாங்க, போய் லோத்திட்ட சொல்றாங்க, உன்னை சேர்ந்து யார் இருந்தாலும் நீ கூட்டிட்டு வாங்குறாங்க. ஒரே ஒரு நாள் கிரேஸ் பீரியட் கொடுக்கப்பட்டது, ஒரே நாள் இல்ல
அக்கினி விழுந்துச்சு, அழிஞ்சிட்டாங்க. ஆண்டவருக்கு அவ்வளவு கோபம். நான் உனக்கு எவ்வளவு பெரிய காரியத்தெல்லாம் செஞ்சிருக்கிறேன், எவ்வளவு மகிமையானவைகளை செய்திருக்கிறேன், பூமியின் கடையாந்திரத்திலிருந்து நான் உன்னை எடுத்துக்கொண்டு வந்தேன், நீ என்னை அறியாதிருந்தோம் உனக்கு என் நாமத்தை நான் தந்தேன், உன்னை நான் பலத்தால் இடைக்கட்டினேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்தேன், நீ என்னுடையவன் என்னுடையவள் என்று சொல்லி என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்தேன். இதெல்லாம் நான் அதுக்கு செய்யல. நான் இதெல்லாம் அதுக்கு செஞ்சிருந்தா அது இன்னைக்கு வரைக்கும் நிலைத்திருக்கும். ஆனா நீ இன்னும் மனம் திரும்பலைன்னு சொல்லிட்டு 24வது வசனத்துல சொல்றாரு, நியாய தீர்ப்பின் நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்க சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இது பேதுருவோ யோவானோ யாக்கோபோ சொன்னதல்ல, ஆமென் என்கிற நாமத்தை உடைய என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது. எதற்காக இப்படி நடத்துகிறார்? சில நேரத்தில் இன்னைக்கு அநேகருடைய புலம்பல் இதுதான், எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் மாற்றமே இல்லை. நாம் மாறாம நம்ம எப்படி மாற்றத்தை எதிர்பார்க்கிறது? நம்ம எல்லாம் சூழ்நிலையில மாற்றத்தை பார்க்க விரும்புகிறோம், பினான்ஸ்ல மாற்றத்தை பார்க்க விரும்புகிறோம், ஹெல்த்ல மாற்றத்தை பார்க்க விரும்புகிறோம், பொசிஷன்ல மாற்றத்தை பார்க்க விரும்புகிறோம். கர்த்தர் தம்முடைய ஆலயமாகிய நம்முடைய சரீரத்திலே மாற்றத்தை பார்க்க விரும்புகிறார். இது தேவனுடைய ஆலயம் அல்லவா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சமாய் இந்த பூமியிலே வந்தார். ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள இருந்து நம்முடைய கண்கள் வழியாய் பார்க்க விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கண்களின் வழியாய் பார்க்க விரும்புகிறார், நம்முடைய கைகளின் வழியாய் செயல்பட விரும்புகிறார், நம்முடைய கால்களின் வழியாய் பயணிக்க விரும்புகிறார், நம்முடைய வாய் வழியாய் பேச விரும்புகிறார். அப்போ நம்முடைய எல்லாமே பரிசுத்தமாய், அதனாலதான் நீதிக்கு அடிமைகளாய் உங்கள் அவயவங்களை ஒப்புக்கொடுங்கள் என்று ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகினது. அதனால பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து நாம் காக்கப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதனால பாவம் செய்யலாமா? கூடாதே, கூடாதே. இனி நான் என்ன செய்யணும்? எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, எனக்கு லைஃப் கிடைச்சிருக்கு. அதனால நான் என்ன பண்ணணும்? என் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளா நான் கொடுக்கணும். அடிமைன்னா அடிமைக்கு ஆப்ஷன் கிடையாது. அதனால அந்த இடத்துல நீதிக்கு அடிமைகளாய் கொடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். ஆவியானவர் இந்த கையை வச்சு செயல்பட விரும்புகிறார். பேதுரு, யோவான், யாக்கோபு உட்பட சீஷர்களிடத்தில் இயேசு என்ன சொன்னார்? உங்களை ஒப்பு கொடுக்கும் போது என்னத்தை பேசுவோம் என்பதெல்லாம் நீ கவலைப்படாத, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து பேசுவார். பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியா இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். ஏன்? நான் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் எனக்காய் கொடுக்கப்பட்ட கிரயம், இயேசுவின் சரீரம், இயேசுவின் ஜீவன் எனக்காய் கொடுக்கப்பட்ட கிரயம். ஆமென். ஹல்லேலூயா. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே. பாடுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரிமமஷலே மம்ரோதனரா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சத்தமாய், ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, லோரே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ஆமென். ஹல்லேலூயா. என்னாகமம் 14வது அதிகாரத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். என்னாகமம் 14வது அதிகாரத்துல அங்க ஒரு பெரிய சம்பவம் நடக்கும். எல்லாரும் எகிப்துக்கு போறதுக்கு ஒரு டீமே ஃபார்ம் பண்ணிடுவாங்க. கர்த்தருக்கு கோபம் எழும்பும். யோசுவா காலேபெல்லாம் கதறாங்க, இப்படி பண்ணாதீங்க, கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தா அந்த தேசத்தை கண்டிப்பா நம்ம கையில கொடுப்பாங்க சொல்லும் போது அவங்க மேலெல்லாம் கல் எறிகிறது, கையில கற்கள் எடுக்கும் போது கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகிறது.
கர்த்தர் மோசே கிட்ட பேசுறார். இவங்களெல்லாம் நான் அழிக்க போறேன்னு சொல்லும் போது மோசே காலில் விழுந்து கதறுவார், ஆண்டவரே தயவு செய்து மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அப்படி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு ஆண்டவர் சொல்லுவார், நான் மன்னிக்கிறேன் மோசே, ஆனாலும் என்று சொல்லிவிட்டு என்னாகமம் 14:22 சொல்லப்பட்டிருக்கிறது, என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களை கண்டிருந்தோம், என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும். அதன் அர்த்தம் என்ன? தேவன் என்ன பண்றாரு? இப்போ 10 முறைனா தேவன் என்ன பண்றாரு? எண்ணிட்டு இருக்கிறார். பைபிள் என்ன சொல்லுது? எவனுடைய பாவங்கள் எண்ணப்படாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். இந்த கூட்டம் இப்ப எந்த கூட்டம் தெரியுமா? இஸ்ரவேல் கூட்டத்தை தாண்டி இன்னொரு கூட்டம் இது. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன். யார்? ரட்சிக்கப்பட்ட கூட்டம், ரத்தத்தால் மீட்கப்பட்ட கூட்டம், உடன்படிக்கைக்கு உட்படுத்தப்பட்ட கூட்டம், மேகத்திற்கு கீழே கொண்டு வரப்பட்ட கூட்டம், தினமும் மன்னாவை புசித்த கூட்டம், கண்மலையில் இருந்து தண்ணீரை குடித்த கூட்டம். இதோடு கூட 10 முறை அவர் எண்ணிட்டார்ல. எகிப்திலிருந்து வெளியே வரும்போது வேதம் சொல்லுகிறது, அந்த கோத்திரத்திலே பலவீனப்பட்டவன் ஒருவரும் இல்லை. அதன் அர்த்தம் என்ன? எல்லா ரத்தம் கழுவி சுத்திகரித்து வெளியே கொண்டு வரான். இப்போ ரத்தத்தால் மீட்கப்பட்டு வெளியே வரும்போது மோசே எப்படியோ அப்படிதான் அந்த கூட்டத்தில் இருக்கிற சிறியவனும். இந்த ரத்தத்துக்கு பாரபட்சம் கிடையாது. இந்த ரத்தம் பட்சபாதம் பார்க்காது. ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன். யார்? ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா பரீட்சை பார்க்கிறாங்க. கர்த்தர் கொடுத்த பிரமாணங்களில் ஒன்று என்ன? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. வனாந்திர வாழ்க்கையிலே தேவனை பரீட்சை பார்க்கும்படியான சோதனை உண்டு. இயேசுவுக்கும் வந்தது. இதோட கூட 10 முறை என்ன வச்சுட்டாங்க மோசே? 1-2 முறையில 10 முறை பரீட்சை பார்த்த ஒருவனும் அதுக்குள் பிரவேசிப்பதில்லை. சொல்லிவிட்டு கீழே ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 34வது வசனத்துல, நீங்கள் தேசத்தை, அதாவது 40 நாள் 40 days கானான வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுற்றி பார்த்துட்டு வராங்க. இப்ப கர்த்தர் சொல்ற வார்த்தை கேளுங்க, நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் லக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். என் உடன்படிக்கைக்கு வந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? இஸ்ரவேலருக்கு 40 days, இயேசுவுக்கும் 40 days. இயேசு கிறிஸ்து 40 days வனாந்திரத்தை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டார். இஸ்ரவேலருக்கு வெளியே வர முடியல. 40 days 40 years ஆச்சு. அதுக்கு காரணம் கர்த்தர் அல்ல, அதற்கு காரணம் ஜனங்கள். ஒரு நாள் மேட்டரை ஒரு வருஷமா கூட்டுற, 40 நாள் மேட்ரு 40 வருஷமாயிட்டு. ரீசன் யாரு? இன்னைக்கு நடக்க வேண்டியது, ஒரு நாள்ல நடக்க வேண்டியது, ஒரு வாரத்துல நடக்க வேண்டியது, ஒரு வருஷத்துல நடக்க வேண்டியது ஏன் என் வாழ்க்கையில இழுத்துட்டே போகுது? இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில வனாந்தர 40 நாள், இங்கே 40 நாள். ஆனா இவர்கள் தேவனை பரீட்சை பார்த்து தங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் ஒரு நாள் ஒரு வருஷம் ஆயிட்டு, 40 நாள் 40 வருஷம் ஆயிட்டு. கேட்டா சொல்லுவோம், ஆண்டவர் எனக்கு தரவில்லை, ஆண்டவர் எனக்கு தரவில்லை, ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று. தேவனுடைய வேலைக்கு காத்திருக்க வைப்பது என்று ஒன்று இருக்கிறது. அது தாமதம் கிடையாது. தாமதம் என்பது என்ன தெரியுமா? இப்படி நம்மால் டிலே ஆகிறது, நம்மால் டிலே ஆகிறது. நம்ம என்ன காத்திருக்கிற காலம் என்பது அநேகருக்கு என்னன்னா, இஷ்டம் போல வாழ்றது நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்ல, 40 நாள்ல முடிய வேண்டிய மேட்ரு 40 வருஷம் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அக்கிரமம்.
நாம் மீட்கப்பட்டவர்கள். நம்மில் உள்ள குறைகள், குறையில்லாத மனிதன் இல்லைங்க. ஆனா என் குறைய நான் ஒத்துக்கணும், உணரணும். நான் என் குறையை நியாயப்படுத்தினேன்னா எப்படி என் வாழ்க்கையில தேவனுடைய கிரியை வெளிப்படும்? அதான் எரேமியாவை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். நீ ஒத்துக்கொள் அப்படிங்கிறார். நீ ஒத்துக்கவே மாட்டேங்கிறியே. நீ ஒத்துக்கொள், உணர்ந்து கொள். நான் எங்க இருக்கிறேன்? என் வாழ்வின் பாதை எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது? எனக்கு ஆவியில விடுதலை இருக்குதா? என்னால அந்த சிவந்த சமுத்திரத்தை கடக்கும் போது துதிக்க முடிந்த எனக்கு மாறாவின் அனுபவத்தில் துதிக்க முடியலன்னா நான் ஆவியில கட்டப்பட்டு விட்டேன் என்ற வார்த்தை. எரிகோவுக்கு முன்பாக துதிக்க முடிந்த எனக்கு இன்னொரு சூழ்நிலையில துதிக்க முடியலன்னா நான் என்னை இயக்குவது சூழ்நிலை அல்லவா? கர்த்தரை ஆராதிப்பது என் வாழ்க்கையில் அவர் செய்த அற்புதங்களை வைத்து இருக்க கூடாது. அவர் யார் என்பதை வைத்துதான் இருக்கணும். அவர் பரிசுத்தர். அவருடைய மகத்துவம் சொல்லி முடியாது. அவர் ஆராதனைக்குரியவர். அவர் போற்றப்படத்தக்கவர். அவர் நினைச்சாலே நம்முடைய இருதயம் துதிக்க ஆரம்பிக்கணும். அவர் நினைச்சாலே நாம் அவரை வணங்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. ராஜா யாரையாவது கூப்பிட்டு அனுப்பும் போது அவங்க ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜா உடனே ஓகே வணங்குன்னு சொல்ல மாட்டாரு. ராஜாவுக்கு முன்னாடி வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்க தலை என்ன ஆயிரும்? அப்படி பெண்ட் ஆயிரும். ராஜாவே நீர் வாழ்க அப்படிதான் சொல்லுவாங்க. அதே போல வந்துட்டு ராஜா ஒண்ணு பேசி முடிச்ச உடனே அப்படி திரும்பி எல்லாம் போக மாட்டாங்க. அப்படி ஒரு 4 ஸ்டெப் பின்னாடி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் போவாங்க. அவர் ராஜாதி ராஜா, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அவர் கர்த்தாதி கர்த்தர். அவர் சேனைகளின் கர்த்தர். நான் ஆராதிக்கிறது. நீங்க ஏங்க அது எனக்கு அவ்வளவு அற்புதம் செஞ்சார், இப்படி செய்தார். அற்புதம் செய்கிறத சொல்றது நன்றி. நான் அதுக்கு நன்றியா இருக்கிறேன். ஆராதிக்கிறது அவர் எனக்கு செஞ்சாலும் செய்யலைனாலும் அவர் ஆராதனைக்குரியவர். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே ஆராதிக்க சிறந்தவர். பாடுங்க, சேனைகளின் கர்த்தர். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமென். பரிசுத்தர். சில கேப்ப எதுக்குங்க ஆராதிச்சு அப்படி இல்லை. அவர் ஆராதனைக்குரியவர். அதுல மாற்றமே கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சாத்தான் யோபு சோதிக்கிறதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா, நீங்க அவனுக்கு உள்ளதெல்லாம் கை வச்சு பாருங்க, அவன் உத்தமத்தை பிடிச்சிருக்காரன்னு உங்களை வர்ஷிப் பண்றானா பார்க்கலாம். ஆமென். ஏன்னா சாத்தானுக்கு தெரியும் இன்னைக்கு நிறைய பேர் ஆராதிக்கிறது அவங்களுக்கு தேவன் கொடுத்த வெல்த்தை வச்சும் ஹெல்த்தை வச்சுதான். அவங்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம், அவங்களுக்கு தேவன் கொடுத்த ஆரோக்கியம், இது ரெண்டுலையும் கை வச்சா ஆராதிக்கிறத விட்டுருவான். ரெண்டுலையும் கை வச்சா யோபுவின் மனைவி பார்க்குறா, யோபு வாய் முணங்கிட்டே இருக்கு. அப்படி இவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறார்? காதை வச்சு கேட்டா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனை ஆராதிக்கிறது, தேவனை துதிக்கிறது, தேவன் நமக்கு செய்தவர்களின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. அவர் எப்படி இருக்கிறாரோ அதன் அடிப்படையில். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேராபீன்கள் ஒருவருக்கொருவர் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறகுகளால் தங்களை மறைத்து கொண்டு எவ்வளவு மேக்சிமம் கவர் பண்ண முடியும் கவர் பண்ணி ஒருவரை ஒருவர் பார்த்து, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். அவர் ஒருவரே போற்றப்படத்தக்கவர். அவர் ஒருவரே புகழப்படத்தக்கவர். ஐஸ்வர்யம் அவருடையது, வல்லமை அவருடையது, கனம் அவருடையது, துதி அவருடையது, ஸ்தோத்திரம் அவருக்குரியது, ஆராதனை அவருக்குரியது, அவருக்கே உரியது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் அவர். இங்க பாருங்க, ஒரு நாள் ஒரு வருஷமா நீளுது நம்முடைய இருதய கடினம். என்னைக்கோ செய்ய வேண்டிய நிறைய காரியங்கள் இன்னும் தாமதமாகி கொண்டிருக்கிறது, இன்னும் தாமதமாகி கொண்டிருக்கிறது. நம்ம யார் மேலெல்லாம் பழி போட முடியுமோ எல்லார் மேலையும் பழி போட்டு கடைசியில் கர்த்தர் மேலையும் கொண்டு பழிய போட்டுட்டோம்.
நான் இப்படி நடக்கும், என் லைஃப்ல இப்படி நடக்கணும், பெரிய பெரிய ட்ரீம் வச்சிட்டு இருந்தேன், எனக்கு இப்படி ஆயிட்டு. ஏன் இப்படி ஆச்சு? எதை வச்சு ட்ரீம் பார்த்தீங்க? அது எனக்கு இப்படி ஒரு வேர்டு கொடுத்தார், அந்த வேர்டை வச்சு ட்ரீம் பார்த்தேன். என்னாச்சு? என்னாச்சு? ஏன் இப்படி ஆச்சு? வார்த்தை பொய்யாகாதுங்க. ஆனா வார்த்தை என்ன ஏமாற்றவில்லை, நான் வார்த்தையை ஏமாற்றி விட்டேன். சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினது அவனை தள்ளுவதற்காக அல்ல, ஆனால் அவன் வார்த்தையை தள்ளினான், அவன் தள்ளப்பட்டான். இதோ நன்மையும் தீமையும், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும், ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்றுதான் கர்த்தர் வேதத்திலே சொல்லி இருக்கு. உனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன், நீ எதை எடுத்துக்க போற? உன்னை நான் எடுக்கணும்னா இன்னொன்னு விடுறதுக்கு ரெடியா இருக்கணும், இன்னொன்னு விடுறதுக்கு ரெடியா இருக்கணும். சாத்தானுடைய தந்திரத்தை பாத்தீங்களா? வந்து காட்டுனா அந்த ஜீவ விருட்சத்தை காட்ட வேண்டியதானே, காட்ட மாட்டான். அதை பறிச்சு மட்டும் சாப்பிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு என்ன கிடையாது? சாவே கிடையாது. தப்பித்தவரி கூட இவன் அது பக்கம் போயிடக்கூடாது சொல்லிட்டு பார்வை அப்படியே மாத்தி, இந்த பழத்தை பாரு. இந்த சோதனையில் அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா, கர்த்தர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எபேசு சபைக்கு சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணி இருந்தா ஆண்டவரே வந்து பறித்து கொடுத்திருப்பார். சாப்பிடு. டெஸ்ட்ல ஃபெயில் பண்ணிட்டாங்க, ஆண்டவர் பார்த்தாரு, தோக்குறவன் அதுல கை வைக்க கூடாது. இவங்க அதை சாப்பிட்டுட்டாங்கன்னா என்னன்னைக்கு அவங்க எப்படி இருப்பாங்க? சாகாம இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தோட்டத்தை விட்டு வெளியே தள்ளிட்டார். வெளியே தள்ளிட்டு தான் சபைக்கு சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ, அவனுக்கு பரதீசின் மத்தியில் இருக்கிற. அன்னைக்கு ஏதேனின் மத்தியில் இருந்துச்சு, இன்னைக்கு பரதீசின் மத்தியில் நான் அந்த பழத்தை ரெடியா வச்சிட்டு இருக்கிறார். என்னை உங்களையும் ஜெயிக்க வைக்கிறதுக்காக நமக்குன்னு ஒரு ட்ராக் போட்டு, அந்த ட்ராக்ல இன்னொரு ஆளை ஓட விடாம நம்மளை மட்டும் ஓட வச்சு, அம்மா எனக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடைச்சி, அப்படியாடா? செகண்ட் ரேங்க் யாரும் கிடைச்சி? செகண்ட் ரேங்க் யாரும் கிடையாது, நான் மட்டும்தான் பாஸ். அப்படிதாங்க ஓட விடுறார் நம்மள. அதனாலதான் நீ எப்படி ஓடு? பொறுமையா ஓடு. உனக்கு போட்டியாளன் கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த போட்டி பொறாமை எல்லாம் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொருவரும் தனித்துவம் வாய்ந்தவர்கள். ஒவ்வொருவர் மேல தேவன் வைத்த கிருபை விசேஷமானது. ஒவ்வொருடைய அழைப்பு விசேஷமானது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் நமக்குள்ள போட்டி இருக்குன்னா நம்ம இன்னும் அழைப்பை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. மிஷன் சேமா இருக்கலாம், விஷன் யூனிக். நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை வித்தியாசமானது. அது ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய ஈவின் அளவுக்கு தக்கதா ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். இதை புரிஞ்சுக்கிட்டா நமக்குள்ள போறாம போட்டியெல்லாம் வராது. இல்லட்டா ஓட்ட பந்தயத்தில் யாராவது பொறுமையா ஓடுன்னு சொல்லுவாங்களா? ஒருத்தர் சொல்றாரு, ஆமே, ஏன் தெரியுமா? நீ பொறுமையா ஓடு. பொறுமை. ஐயோ என்ன முந்தி ஒன்ன யாரும் முந்த மாட்டாங்க, நீ ஓடு. ஓடுகிறேன் நான், ஓடுகிறேன் என் நேசருக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் விஷயம் ஒரு வருஷமா இழுக்குது, 40 நாள் விஷயம் 40 வருஷமா இழுக்குது. கர்த்தர் சிலரோடு தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறதை நாவியிலே உணர்கிறேன். என் வாழ்க்கையில இன்னும் தாமதம், என்னைக்கோ நடக்க வேண்டிய பல காரியங்கள். ஆமா, இந்த நாளிலே கர்த்தர் சபைக்கு பேசுகிறார், திரும்ப திரும்ப. இந்த 40 வருடம் கர்த்தர் எப்படி எப்படி என்ன செய்தாராம், அவர் எப்படி இருந்தாராம். 95வது சங்கீதத்திலே 10வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, 40 வருடம் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ள. அரோசித்துனா அவங்க மேல கோபத்தை வச்சு. For 40 years I was angry with them. எங்க ஆண்டவருடைய கோபம் 40 வருஷம் இல்லையே, பைபிள் அப்படி நமக்கு சொல்லி தரவில்லையே. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். ஆனா ஒரு நிமிஷம் கோபத்தை நம்ம 40 வருஷம் நீட்ட வைக்கிறோம்.
இந்த வனாந்திர வாழ்க்கையில அன்பை ருசிக்கிறவர்களா இருக்கணுமே தவிர அவருடைய கோபத்தை டேஸ்ட் பண்றவங்களா இருக்கக்கூடாது. நம்ம அவரையே மாத்துறோம். அவருடைய ஒரு நிமிட கோபம் அது இப்ப 40 வருஷமா நீளுது. கடைசில முடிவுல கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ளவர் ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். இதுதான் எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது அதிகாரம் 13 முதல் 17 வரை உள்ள வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா, எபிரேயர் 3:13 உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு எண்ணப்படும் அளவும். அந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? கர்த்தருடைய வருகை வரைக்கும் இந்த வசனம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கும். இன்று எனப்படும் அளவும் நாள்தோறும் ஒருவருக்கொருவர். புத்தி சொல்லுங்க. பாவத்துக்கு மேல பாவம் செஞ்சா என்ன ஆயிரும் தெரியுமா? நம்ம கடினப்பட்ட நிலைமைக்குள்ள வந்துரும். சில சின்ன சிக்ஷையை தான் ஆண்டவர் கொடுக்கிறார். நம்ம அதுல பழகி போட்டு வரது பார்க்கலாம், வரத வச்சு பார்த்துக்கலாம். இல்ல கடினப்பட்டுருவோம். தேவ பிள்ளைகளே, சவுலின் வஸ்திர தொங்கல லைட்டா அறுத்த கட் பண்ணார் தாவீது. அவருடைய இருதயம் அடிச்ச அடி இருக்கு தெரியுமா? தாங்க முடியல தாவீதுக்கு. இன்னைக்கு நான் துணிகரமா பாவம் செய்தும் வந்து இருந்துட்டு ஒரு கூச்சம் இல்லாம நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன்னா என் இருதயம் கடினப்பட்டு விட்டது என்று அர்த்தம். இன்று என்னப்படும் அளவும் இதை சொல்லு. இது பாவத்தின் வஞ்சனை. இது 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால். 15வது வசனம், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை மட்டும் கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறது. கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? அடுத்த வருஷம் நானே வாசிக்கிறேன். 17வது வசனத்தை போடுங்க. மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை அரோசித்தார்? யார் மேல கோபமா இருந்தார்? எகிப்தில் இருந்த எல்லார் மேலையுமா? இல்ல, பாவம் செய்தவர்களை அல்லவா? பாவம் செய்தவர்களை அல்லவா? 18வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? சொல்லிவிட்டு 4:1 கர்த்தர் சொல்லுகிறார், ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு நான் பின்வாங்கி இருக்கக்கூடாது. அப்ப பின்வாங்கிட கூடாதுன்னு நான் என்ன செய்யணும்? அதே 4 கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த கிருபாசன சண்டையிலே தைரியமாய் சேரணும். கிறிஸ்துவனிடத்திலே சேர எது தடையா இருக்கிறதோ அதை விட்டு நான் திரும்பிட்டேன் வைங்கள, அதுவரை நான் சுமந்த அக்கிரமம் அவர் தோளிலே. அவர் தோளிலே என் அக்கிரமம் ஏறுமானால், என் பாவங்கள் ஏறுமானால், அந்த இடத்திலே அவருடைய தழும்புகளால் நான் குணமாவேன். நான் திரும்ப வேண்டிய இடத்துல நான் திரும்பிட்டேனா? எசையா 53:11 சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினார் அவர் நீதிமான்களாக்குகிறார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். நான் ஏங்க என் அக்கிரமத்தை சுமக்கணும்? நான் 1 வருஷம் 40 வருஷம், அதுக்கு ரீசன் என்ன? ரீசன் ஒண்ணுதான், என் இருதய கடினம். நான் திரும்பிட்டேன்னா இந்த நுகம் மாறிடும். நான் திரும்பிட்டேனா
இன்னும் பாவ நுகத்துக்கு உட்பட்டு எழும்ப முடியாம, வாழ்க்கையில முன்னேற முடியாம, நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல ஓட முடியாம இதை யாராவது கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் இந்த அழைப்பின் சத்தத்தை கர்த்தர் உங்கள் காதுகள் கேட்க பண்ணுவதின் நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை அவர் இழந்து போக விரும்பவில்லை. இழந்து நீ திரும்பி பார். நீ திரும்பிட்டேனா அவர் செய்வாரா? ஏன் செய்ய மாட்டார்? ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். இளையவன் தகப்பனை விட்டு தூரம் போனான், தகப்பனை விட்டு திரும்பினான், வாழ்க்கையில எல்லாம் இழந்தான். தகப்பனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அத்தனை மேன்மை, அத்தனை அடையாளங்கள், அவன் பாதரட்சை அவுட்டு, அவன் சொத்து எல்லாம் அவுட்டு, வஸ்திரம் அவுட்டு, அடையாளத்தின் அடையாளமாய் போட்ட அந்த மோதிரம் அவுட்டு, எல்லாம் இழந்தவனாய் உணர்த்தப்பட்டு தகப்பனிடத்துல திரும்பி வரும்போது, எங்கப்பா என் வஸ்திரம், எங்கப்பா பாதரட்சை, என்கிட்ட வாங்கிட்டு போன சொத்து எங்க? ஏதாவது இந்த தகப்பன் கேட்டாரா? இல்ல. அவன் திரும்பின போது அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவன் பேசுறான், நான் பரத்துக்கு விரோதமா உமக்கு முன்பாய் பாவம் செய்தேன் சொல்ல 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 தகப்பன் ஊழியக்காரனை பார்த்து சொல்றான், வஸ்திரத்தை கொண்டு வா, பாதரட்சையை கொண்டு வா, மோதிரத்தை கொண்டு வா. ஹல்லேலூயா. நீ திரும்பிட்டடா. இந்த கிருபையின் காலத்துல, இந்த அனுக்கிரக நாளில், அதனாலதான் இந்த இரட்சணிய நாள் என்று பைபிள் சொல்லுகிறது. நாளைக்கு என்று சொல்லவில்லை, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள், அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தை வரும்போது, அழைப்பு வரும்போது, நாளைக்கென்று தள்ளுகிற நிலைமை, நம்மை நாமே வஞ்சிக்கிற நிலைமை, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களே ஆகில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கிருபையின் நாளிலே, இந்த இரட்சணிய நாளிலே கர்த்தரிடத்தில் திரும்பி பாருங்கள். அப்படி திரும்பும் போது இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிற நற்செய்தி இதுதான்: முந்தினவைகள் நினைக்கப்படுவதில்லை, பூர்வமானவைகள் சிந்திக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில் அறையும் போது உடன் 2 கள்ளர்கள் அறையப்பட்டார்கள். அவர்கள் இயேசு அறையப்பட காரணம் நமக்கு தெரியும். இயேசுவை அறைய ஒப்புக் கொடுக்கும் போது பிலாத்து என்ன சொல்லி ஒப்புக் கொடுத்தான் தெரியுமா? இவரிடத்தில் நான் எந்த குற்றத்தையும் காணேன், இந்த இரத்தப்பழி என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் வராதிருப்பதாக என்று சொல்லி கைகளை கழுவி ஒப்புக் கொடுத்தான். ஆனால் உடன் அறையப்பட்ட 2 கள்ளர்களுமே நியாயப்படி தண்டிக்கப்பட்டவர்கள். இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்படும் போது அவர்களுக்கு இயேசு 6 மணி நேரம் கொடுக்கிறார். எங்க ஜீவன் அவர் கையில் இருக்கிறது. அவர் ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய ஆவி பெறுகிறது. அறையப்பட்ட உடனே அவர் ஒப்பு கொடுக்க வேண்டியதானே? இல்ல. 6 hours, 6 மணி நேரம். அவருடைய அந்த கடைசி நிமிடத்துல கூட ஒரு ஆத்மாயாவது அழிவிலிருந்து இழுக்க வேண்டும். எந்த ஒரு துன்மார்க்கனும் தன் துன்மார்க்கத்தில் சாவதை விரும்பாத தேவன் அவர். அவன் ஒருவரும் கெட்டு போவது அவருடைய சித்தம் அல்லவே. 6 மணி நேரம் தொங்குகிறார். அவர் ஃபர்ஸ்டே எடுத்ததுமே, பிதாவே என் ஆவி ஒப்பு கொடுக்கிறேன்னா, அங்க அந்த 6 மணி நேரம் வழியிலிருந்து அவர் எஸ்கேப் ஆயிருக்கலாம், அவர் தப்பி இருக்கலாம். அப்படி செய்யாம வெயிட் பண்றார். இந்த 2 கள்ளர்கள் ஆரம்பத்தில் இயேசுவை தூஷிக்க ஆரம்பிக்கிறாங்க. 4 சுவிசேஷம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது தூஷிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போக 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 ஒருவனுக்குள்ளே மாற்றம் வருகிறது. அவன் அறியப்பட்டிருக்கிறான். அவன் ஒண்ணு வலது பக்கம் அல்லது இடது பக்கம் அறியப்பட்டிருப்பான். இயேசு நடுவுல. அவனுக்கு திரும்ப கூட வாய்ப்பில்லை. வாய்ப்பில்லாத நேரத்துல கடைசி சில மணி நேரம் வாழ்க்கையில அவன் கழுத்தை மட்டும் வேணும் அப்படி திருப்பி இருப்பான். இயேசு இடத்துல திருப்பி அவரை பார்த்து ஆண்டவரேன்டான். ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தரணும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். நீ திரும்பிட்டல. ஆண்டவர் சொல்ற, இன்னைக்கு வெயிட் பண்ண, நான் கேட்டு சொல்றேன் கிடையாது. இன்று நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். அவனுக்கு கிடைத்தது வெறும் 6 மணி நேரம். நமக்கோ நம்முடைய ஆயுள் முழுவதும் டைம் கிடைக்குது. இன்னும் நாம் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருப்போம். நியாய தீர்ப்பு நாளிலே சோதோம் கோமராவுக்கு நேரிடுவது லகுவா இருக்கும் என்று அன்று ஆண்டவர் எச்சரித்த வார்த்தை
இன்றும் நம்முடைய சபையிலே, நம்முடைய காதுகளிலே தொனித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திரும்ப. எரேமியா 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசியுங்கள். எரேமியா 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் இனி திரும்ப போவான். புருஷன் கோபத்துல வேண்டாம் நீ போ, நீ எனக்கு வேண்டாம் சொல்லிட்டு தள்ளி விடுறான். அவன் என்ன பண்ற, ஐயோ என்ன தள்ளி விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு புருஷன் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவன் அவளிடத்தில் திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவ என்ன பண்றான்னா, நீ போனா போடான்னு சொல்லிட்டு அவன் வெளியே போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானாள். அந்த புருஷன் அவளிடத்தில் இனி திரும்பி போவானோ? அப்படிதானே ஜனமே நீ பண்ற. நான் இமைப்பொழுது என் முகத்தை மறைத்தேன், நீ இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு என்ன பண்ணிட்ட, கால் போன போக்கிலும் மனம் போன போக்கிலும் நடந்துட்டியே. நீயோ வென்றால் அநேக நேசரோடு வேசித்தனம் பண்ணினா சொல்லிட்டு அந்த புருஷன் சொல்றாரு, ஆகிலும் என்னிடத்துக்கு திரும்பி பரவாயில்ல வாண்டார், பரவாயில்ல வா வா நான் பாத்துக்கிறேன் வா. யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆண்டவர் சொல்றார், நீ வா, நீ என்கிட்ட வா. கடைசி காலத்துல மனம் திரும்புதலின் செய்தி சபைக்கு தான். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலிருந்து துவங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சபையே, ஆண்டவர் ஒன்னே ஒண்ணு கேட்கிறார், ஐயோ ஆண்டவர் நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படி பண்ணிட்டேனே. ஆண்டவர் சொல்ற, நீ வா நீ வா. ஆண்டவர் நான் வந்த நிறைய ஒரு சத்தம் போடுவாங்க, நான் பேசுறேன் அவங்களுக்கு உனக்காக. இளையகுமாரன் வந்த போது மூத்த குமாரனுக்கு கோவம் வந்துட்டு இளையகுமாரனை வந்து பேசினா, இளையகுமாரனை வீட்டுக்குள்ள விட்டுட்டு தகப்பன் வெளியே வந்து அவனுக்காக பேசுகிறார். கிருபையின் வாசல் அடைபடும் முன்னே சபைக்கு கர்த்தர் சொல்றார், நீ திரும்ப, நீ திரும்ப. கண்களை மூடி பைபிள்ல தாவீது உட்பட அநேக பரிசுத்தவான்கள் சொல்லுகிற வார்த்தைகள் ஒன்று என்ன தெரியுமா? என்னை திருப்போம், என்னை திருப்போம். அப்பா அப்பா மகனா மகள் நானும் கண்ணின் மணிதானே. பிரியமானவர்களே, கர்த்தர் என்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் ஆண்டவரிடத்துல திரும்பணும், எனக்கு அதுக்கான கிருபை வேணும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் தயங்காம உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்துல வச்சு நீங்க பேசுங்க. ஒரு 2 நிமிஷம் ஆண்டவர்ட்ட நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. நான் எந்த இடத்துல தவறிட்டேன் ஆண்டவரே, இவ்வளவும் செஞ்சோம் என்ன நீங்க திருப்பி கூப்பிடுறீங்களா ஆண்டவரே? என்ன ஏத்துப்பீங்களா ஆண்டவரே? ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் இழக்க விரும்பல. உங்களுக்கு கதறணும்னு தோணுச்சுன்னா கதறுங்க, சத்தம் போடணும் தோணுச்சுன்னா சத்தம் போடுங்க. ஆண்டவர்ட்ட உங்க இருதயத்தை திறந்து, உங்க இருதயத்தை திறந்து, உங்க இருதயத்தை திறந்து ஓ அணைக்கும் கரங்கள் இந்த இடத்துல அணிப்பா. இந்த கரங்களை நீட்டி ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை வாழ அவரோடு கூட, அவரோடு கூட. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம நினைச்சிட்டு நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு தேவையான,
நீங்க தான் தேவை தேவை. ஆமே, நம்முடைய பாவங்களுக்கு தக்க நமக்கு அவர் இன்னும் செய்யாம இருக்க காரணம் என்ன தெரியுமா? நம்மை கர்த்தர் இழந்து போக விரும்பவில்லை. அந்த மகிமையிலே அந்த பரிசுத்தவான்களோடு கூட என்னையும் உங்களையும் அவர் பார்க்க விரும்பினதினால சில சிக்ஷை தரும்போது நம்ம சோர்ந்து போறோம், நம்ம தளர்ந்து போறோம். ஆண்டவருக்கு என் மேல பாசம் இல்லைன்னு சொல்றோம், மேல அவ்வளவு பாசம் பா. அதனாலதான் சோதமை போல கவிழ்த்து போடாமல் சின்ன சின்ன சிக்ஷையை தருகிறார், சில சில சிக்ஷையை தருகிறார். நீ உணர்வேன்னு பார்த்தார், நீ திரும்பவேன்னு பார்த்தார், நீ திரும்பல, நீ திரும்பல. இன்னைக்கு கர்த்தர் பேசுறார். கர்த்தர் விரும்புகிற நாளைக்கு நீ அங்க இருக்கணும். அந்த கடைசி 6 மணி நேரம் அதுல கூட ஒருத்தன் வாய்ப்பை இழந்தான் பாருங்க. ஏன்னா அவனுக்கு இம்மைக்குரிய காரியம் மட்டும்தான் மனசுல இருந்துச்சு. நீர் தேவனுடைய குமாரன் ஆனால் நீங்க உங்களை காப்பாத்திட்டு என்னை விடுவிச்சிருங்க, ஏன் திருப்பியும் பழைய பாவம் செய்யறதுக்கா? ஆனா இன்னொருத்தன் பார்த்தா, இவரை விட்டா எனக்கு நித்தியம் கிடைக்காது, இவரை விட்டா எனக்கு பரலோகம் கிடைக்காது. எனவே அவரை போதகரே என்று அழைக்கவில்லை, வேற எப்படி அழைக்கலாம்? ஆண்டவரே என்றா. இயேசுவை ஒருவன் ஆண்டவரே என்று அறிக்கையிடுவான் என்றார், அவனை முழுவதுமாய் அவர் ஆட்கொள்வார். ஆண்டவரே 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 என்ன நினைச்சுக்கோங்கப்பா, என்ன நினைச்சுக்கோங்க. திரும்ப வாய்ப்பு இல்லாத நிலையில அவன் திரும்பினானே, இன்னைக்கு அவர் சமூகத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சு அவர் பாதத்தில் அமர வச்சு இந்த சத்தத்தை கேட்க பண்ணுகிறார் என்றா, கர்த்தர் உன் மேல பாராட்டுகிற, உங்க மேல பாராட்டுகிற கிருபை எவ்வளவு பெரியது, எவ்வளவு பெரியது. இன்னும் உன் இருதயத்தை கடினப்படுத்தி தூரம் போவாயோ, இன்னும் உன் இருதயத்தை கடினப்படுத்தி தூரம் போவாயோ? இதோ என்னை தருகிறேன், என்னை தருகிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவர்ட்ட பேசுங்க. இது உங்க டைம், உங்க டைம். அந்த இளைய குமாரன் திரும்பின போது ஓடி வந்து அணைத்த தகப்பன் இதோ நம்ம மத்தியிலே இருக்கிறார், இதோ நம்ம மத்தியிலே இருக்கிறார், இதோ நம்ம மத்தியிலே. நீங்க திரும்பிட்டீங்கன்னா இதோ அவருடைய அணைக்கும் கரம். ஷாலா கரா மாமா கரா பாபா ரிபா பலா பா ஜோடோரோ. எபேசு சபையை பார்த்து சொன்னார், எங்கப்பா போச்சு ஆதி அன்பு? என்ன நினைச்சாலே, என்ன நினைச்சு நீ தூங்காம இருந்த நாட்கள் இருந்தது, என்ன நினைச்சு நீ அதிகாலையில சீக்கிரமா எழுத நாட்கள் இருந்தது, ஜெபத்தை முடிக்கவே உனக்கு கஷ்டமா இருந்துச்சு. எங்க போச்சு ஆதி அன்பு? என்ன வார்த்தைக்கு வார்த்தை அப்பா அப்பா என்று அழைத்த நாட்கள்ல எங்க போச்சு? நீ பைபிள் எல்லாம் திறந்தா மனம் மூடவே மனசு இல்லாம வாசிட்டே இருப்பியே, எங்க போச்சு ஆதி அன்பு? இப்ப நீ ஒன்ன மற்றவர்களோட கம்பேர் பண்ண பார்த்துட்டல, இவங்களை விட நான் பெஸ்ட், இவங்களை விட நான் சூப்பர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை திருப்பி, ஆண்டவர் என்னை திருப்போன்னு சொல்றவங்க 2 கைகளை உயர்த்தி என்னை திருப்பி. எந்த இடத்துல நான் தடுமாறினோ, எந்த இடத்துல விலகினோ அதுல இருந்து என்ன திருப்பிருங்கப்பா, என்ன திருப்புங்கப்பா, என்ன திருப்புங்கப்பா. பூர்வ நாட்களில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகள் ஆக்குவீராக. பூர்வ நாட்களில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகள் ஆக்குங்க. அந்த கிருபாசன தண்டை தைரியமா ஆண்டவர் சொல்றா. ஒரு புருஷன் ஒரு மனைவியை தள்ளி விடும் போது அவள் இன்னும் அந்நிய புருஷரோடு போனா அவன் ஏத்துப்பான் அவளை? இல்ல. நீ அநேகரோடு தப்பு பண்ண சொல்லிட்டு சொல்ல, நீ ஆனாலும் வா நான் அவனை ஏத்துக்கிறேன். என்ன மனசுங்க அது, என்ன மனசுங்க அது? இந்த கிருபையின் வாசல் அடைபடும் முன்னமே அவர்கிட்ட வந்துரு. இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் வந்து கேட்கிற அன்பு வாலிப சகோதரா சகோதரி, உன்னோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார், ஒவ்வொருவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இனியும் தாமதிக்காதே, இனியும் தாமதிக்காதே, வந்துவிடு, வந்துவிடு. Hallelujah. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. ரிபலபா ஜுடரபா சதரபா கரபலபா. எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. சில உள்ளங்கள் ஆண்டவரோடு ஆண்டவரோடு ஓ நலபா திரபா நெருங்கி கொண்டிருக்கிறதை நாவில உணர்கிறேன். ரீமா கலமா துட ரமா சத்த நலரா ரீமா மரா காயின போல இருக்காதீங்க.
அவனுக்கு ஆராதனை முடிஞ்சதும் பாவம் வாசற்படியில படுத்திருக்கு. திருப்பியும் பழைய பாவத்தை நோக்கி தான் போவான். இங்க இருந்து காயினா போக கூடாது, இங்க இருந்து காயினா போக கூடாது. ஆமென். இனி எனக்கும் விக்கிரகத்துக்கும் என்ன என்று எபிராயிம் சொல்லுவான் என்று ஓசியா 14 சொல்லி இருக்கிறது. அதே போல ஒரு மாற்றம் உடையவர்களாய் ஆராதனை முடிச்சிட்டு சில பிளான் போட்டு வச்சிருந்தோம். தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்கள் அப்படி யாராவது இருப்பீங்கன்னா இப்பவே அதை கேன்சல் பண்ணிருங்க, அதை கிழிச்சு போட்டுருங்க, கிழிச்சு போட்டுருங்க, கிழிச்சு போட்டுருங்க. கர்த்தர் உங்களை உருவாக்க விரும்புகிறார், கர்த்தர் உங்களை புதுப்பிக்க விரும்புகிறார், கர்த்தர் உங்களை உருவாக்கி புதுப்பிக்க விரும்புகிறார். ஒரு நிமிஷம் கோபத்தை 1 வருஷமா 40 வருஷமா நீட்ட வச்சுட்டு ஏன் ஆண்டவர் துக்கப்படுகிறார், ஆண்டவர் வேதனைப்படுகிறார். ஜீசஸ் ஆண்டவருடைய ஆசை என்ன? அவரோடு இருக்கணும், அங்க இருக்கணும். அதுதான் எனக்கு ஆசை. நோவா பேழையை கட்டி, நோவா மட்டும் உள்ள இருந்துச்சு, பிள்ளைங்க வெளியே இருந்துட்டாங்கன்னா அந்த நோவா உள்ள சந்தோஷமா இருந்திருப்பாரா? இல்ல, அந்த குடும்பம் முழுவதும் உள்ள இருக்கணும். இயேசு இப்படி ஒரு கிருபையின் பேழையை கட்டி, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் கை காட்டும் போது அந்த கூட்டத்தில் நம்ம ஒரு ஆள் கூட மிஸ் ஆயிடக்கூடாது, ஒரு ஆள் கூட மிஸ் ஆயிடக்கூடாது. எங்க எங்க அவன் எங்க அவன் அந்த கோபாக்கினைக்குள்ள போயிட்டான், யாரையும் கை காட்டி சொல்லக்கூடாது. சபைக்கு ஆவியானவர் பேசுகிறார், தாய் உள்ள கொண்ட பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். Thank you Lord. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே என் இயேசுவுடன், நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே. ஆமென். பரிசுத்தர் கூட்டம் ஊரலமகரோ சதனரே glory பரமானந்த கீதம் அங்கெழும்ப. நீ அங்கிருப்பாயோ? நீ அங்கிருப்பாயோ? நம்பிக்கையோடு சொல்லுங்க, நான் அங்கிருப்பேனே. ஓரலமா துடரமா செதலரா. ஆமென். ஆட்டுக்குட்டியும் மரசாட்சி செய்ய, glory ஆட்டுக்குட்டியும் மரசாட்சி செய்ய. ஆமே. அன்பர் அன்றல்லார் கண்ணீரும் துடைக்க. சபையே நீ அங்கிருப்பாயோ? நம்பிக்கையோடு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே. ஆமென். பேதுரு பவுலும் யோவானும் அங்கே, பின்னும் முற்பிதாக்கள் அப்போஸ்தலரோ. பேதுரு பவுலும் ஓரலமகரமா சதலலரியாதலரே முற்பிதாக்கள் அப்போஸ்தலரோ. ஆமென். இரத்த சாட்சிகளும் திரளாய் கூட, இரத்த சாட்சிகளும் திரளாய் glory நீ அங்கிருப்பாயோ? நீ அங்கிருப்பாயோ? சொல்லின் மனமே, நான் அங்கிருப்பேனே. ஓரலமா கலமா சதலலரா. சோதனைகளை சோதனைகளை வென்றவர் எவரோ, துன்பம் தொல்லைகளை சகித்தவரோ. சோதனைகளை வென்றவர் எவரும், துன்பம் தொல்லைகளை சகித்தவர். glory ஜோதி ரூபமா
சந்தனமலரா. ஆமே, நான் அங்கிருப்பேனே. Hallelujah, Jesus. கன்னிகையை போல் கர்த்தர் சபையாற்று மன்னர் மணாளன் இயேசுவை மணந்து. கன்னிகையை போல் ஓரலமா துடலமா சேரே மக்களரா. ஆமென். பின்னும் சொல்லறி நாம் நிலை ருசிக்க. ஹல்லேலூயா, நீ அங்கிருப்பாயோ. நான் அங்கிருப்பேன். அவராலே, அவராலே, அவர் மூலமா, அவருக்காக நான் அங்கிருப்பேன். செலமப்ரோ ரிமப்ரா கலமப்ரோ சந்தனலரே. நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன். ஹalleluya, ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. கிருபையாய் நம்மை அழைத்தவர். Oh, thank you Lord, thank you Jesus, thank you Holy Spirit, thank you Father. நன்றி அப்பா, நன்றி அப்பா. மெய்ப்பனும் கண்காணி மாணவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்களே, திருப்பப்பட்டிருக்கிறீர்களே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, முற்றுமுடிய என்னை ஆட்கொள்ளும் ஆண்டவரே, முழுவதுமா என்னை காத்துக் கொள்ளும் ஆண்டவரே. என்னை முழுவதுமாய் உங்க சமூகத்திலே தருகிறேன். நீங்க ஆட்கொள்ளுங்க. நீர் எங்கள் வலது கரத்தை பிடிச்சு உம்முடைய ஆலோசனையின்படி எங்களை நடத்தி முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்ளோ, ஏற்றுக்கொள்ளோ. சபை முழுவதையும் உம்முடைய கரங்களிலே தந்து செபிக்கிறோம். நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் இந்த ஆராதனை முழுவதையும் பொறுப்படுத்தி நடத்தின அன்புக்காய் ஸ்தோத்திரம். சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து இந்த ஆராதனையிலே பங்கெடுத்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. இந்த சத்தியத்துக்குள்ளே நடத்தி ஒருவர் கூட அந்த மகிமையை இழந்து போகாதபடிக்கு கர்த்தர் நடத்துவீராக. ஆண்டவர், ஒவ்வொருவரும் குடும்பம் குடும்பமாய் உங்க சமூகத்துல நிக்கணும் ஆண்டவரே. ஆமே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே. சொல்லுங்க, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே. எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.